சப்பாத்திக்கு சூட்டபிளான ஒரு மசாலா ஆனியன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனியன் வந்து இந்த சப்பாத்திக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை இடித்து சேர்க்கும்போது இது வந்து நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 5 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உப்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்தளவு நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்தளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இந்த மசாலா ஆனியனில் கரம் மசாலா தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதுதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மசாலா ஆனியன் வந்து ரெடி ஆயிரும். இது சூடான சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஆனியன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.